வணக்கம் யூடியூப் சேனல் நேயர்களே, நான் உங்கள் டென்மார்க் தமிழன் பாலஸ். இன்னும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதற்கு மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய காணொலி டென்மார்க் நெஸ்வி கற்பக விநாயகர் ஆலயத்தின் தேரோட்ட நிகழ்வு. வாருங்கள் அந்த நிகழ்வுக்குள்ளே செய்வோம். இந்த நெஸ்வி கற்பக விநாயகர் ஆலயத்தில் தொடக்கம் எவ்வாறு நீங்கள் இதை ஆரம்பித்தீர்கள்? உங்களுடைய பங்களிப்பு என்ன? எந்த ஆண்டில் நீங்கள் இந்த நெஸ்வி கற்பக விநாயகர் ஆலயத்தை தொடக்க இருந்தீர்கள்? 1998ஆம் ஆண்டு நெஸ்வில் தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக ஒரு மண்டபத்தில், அது நகரசபை மண்டபம், அதில் நாங்கள் ஒரு பிள்ளையார் படம் ஒன்றை வைத்து, அப்போது இங்கு வந்திருந்த திருவாளர் மாதுளன் குருக்கள் அவர்களுடைய தகப்பனார் இலங்கையில் குப்லான் பிள்ளையார் ஆலய பிரதம குரு அவருடாக நாங்கள் அந்த ஆலயத்தை ஆரம்பித்து ஒரு படத்தை, பிள்ளையார் படத்தை வைத்து இந்த
ஆலயத்தை 1998ஆம் ஆண்டு ஆரம்பித்திருந்தோம். அதனைத் தொடர்ந்து 2000ஆம் ஆண்டு வந்து நாங்கள் ஒரு விநாயகர் சிற்பம் ஒன்றை இந்தியாவிலிருந்து தெரிவித்து அதற்காக ஒரு கும்பாபிஷேகம் செய்து மீண்டும் அந்த ஆலயம் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு சென்றது. அதனைத் தொடர்ந்து 2012ஆம் ஆண்டு இந்த வேலன்ஸ்வீத் பாடசாலை வளாகத்தை நாங்கள் விலைக்கு வேண்டி இந்த ஆலயத்தை உருவாக்கி தற்போது தொடர்ந்து வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. 2012 இந்த வளாகம் வந்து 2012ஆம் ஆண்டு நெஸ்வில் நகரசபையிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டோம். அதற்கு முன்னர் நீங்கள் இங்கே இந்த நகரசபை மண்டபத்தில் நகரசபையால் எங்களுக்கு ஒரு மண்டபம் உண்டு. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் நாங்கள் வாடகைக்கு எடுக்கக்கூடியதாக இருந்தது. அந்த மண்டபத்தில் ஒரு அலமாரி ஒன்றில் எங்களது பிள்ளையார் வீட்டிருப்பார். அதனை நாங்கள் வெளியில் எடுத்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் பூசைகள் செய்து நைவேத்தியங்கள் படைத்து வணங்கி வந்தோம். இது வந்து 1998ஆம் ஆண்டிலிருந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு வெள்ளிக்கிழமை கூட தப்பாமல் நாங்கள் 2012ஆம் ஆண்டு இங்கு வரும் வரையில் செய்து வந்தோம். நிச்சயமாக, அதாவது எங்களுடைய கலாச்சாரங்கள் விழுமியங்களை பாதுகாக்கணும் என்று நீங்கள் உன்னிப்பாக செயற்பட்டிருக்கின்றீர்கள். இதிலே வந்து இந்த உங்களுடன் சேர்ந்து எத்தனை பேர் அந்த அதாவது இவ்வாறான ஒரு நிகழ்வை அதாவது இவ்வாறு நாங்கள் ஒரு ஆலயத்தை உருவாக்க வேண்டும் என்று உங்களுக்கு அந்த உந்து சக்தி ஏற்பட்டு உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களுடன் நிச்சயமாக நீங்கள் அந்த அது ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் யோசித்து செயற்பட்டு வலிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆமாம், அது எத்தனை பேர் அவ்வாறு தொடங்கி நிச்சயமாக அப்போது நெஸ்வில் வாழ்ந்த அனைத்து மக்கள் நாங்கள் அந்த நேரம் ஒரு 21 குடும்பங்கள் நெஸ்வில் சுற்று வட்டாரத்தில் வசித்து வந்தோம். கிட்டத்தட்ட அனைவரும் பெரும்பாலானவர்கள் 86லிருந்து 90க்குள் இங்கு வருகை தந்தவர்கள். இப்போ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இதில் முக்கியமாக பாராட்டப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால் அப்போது இருந்த எமது நெஸ்வில் தமிழ்ச்சங்க அங்கத்தவர்களான கத்தோலிக்க மக்களும் இலங்கை தமிழர்கள் அனைவருமே இந்த ஆலயத்தை ஆரம்பிப்பதில் முக்கிய பங்காற்றினார்கள். ஒரு பாராட்டப்படக்கூடிய சகலரும், அதாவது சாதி மத பேதமின்றி இங்கே ஒரு ஆலயம் உருவாக வேண்டும் என்று எல்லோருடைய அர்ப்பணிப்பும் இருந்தது. நிச்சயமாக. ஓகே, அதன் பிற்பாடு நீங்கள் கூறினீர்கள் இந்த கட்டடம் வந்து 2012 வாங்கியிருந்தீர்கள். 2012 பிற்பாடு உங்களுக்கு எவ்வாறான அதாவது விடயங்களில் உங்களுக்கு ஒரு இது செய்வதற்கு கஷ்டங்கள் நிச்சயமாக இருந்தது. வேலைப்பழுக்கள் உங்களோட குடும்பங்கள் வந்து அவர்கள் அந்த நேரங்களை பாவிக்கல எவ்வாறான கஷ்டங்களை நீங்கள் எதிர்நோக்கிறீர்கள்? இந்த வளாகம் என்பது வந்து எங்களுக்கு அந்த நேரத்தில் ஒரு பெரியொரு பாய்ச்சல் தான். இதை தாண்டுவதற்காக நாங்கள் சேலன் ஃபியூன் வரையில் நாங்கள் சென்று எல்லா தமிழ் மக்களும் எமது ஆலயத்தை பற்றி கூறி ஆலயத்திற்கான பங்களிப்பை தர வேண்டும் என கேட்டுக்கொண்டோம். பல பேர் உதவிகளும் வழங்கினார்கள். இருப்பினும் அந்த பங்களிப்பை வைத்துக்கொண்டு எங்களை தொடர்ந்து முன்னேறுவதற்கு பொருளாதார பற்றாக்குறை இருந்ததால் இங்குள்ள மக்கள் பல பேர் பெருமளவு நிதி உதவிகளை செய்து நிதியை இந்த ஆலயத்தை தொடங்குவதற்கான உதவியாக வழங்கி கடனாகவும் வழங்கி இந்த ஆலயத்தை நாங்கள் நெஸ்வில் நகரசபையிலிருந்து ஆலய வளாகத்தை வாங்குவதற்கும் பிறகு தொடர்ந்து ஆலய பொருட்களை இந்தியாவிலிருந்து தெரிவிப்பதற்கும் கட்டியும் கும்பாபிஷேகம் செய்வதற்கும் உதவி வழங்கினார்கள். அவர்கள் எல்லோரும் இன்று வரையில் நான் திரும்பவும் முன்பு குறிப்பிட்டது போல நெஸ்விலில் வாழும் சகல மக்களும் அதாவது வந்து மதபேதமின்றி கிறிஸ்தவ மக்கள் இந்து மக்கள் எல்லோருமாக சேர்ந்து நாங்கள் சைவர்கள் எல்லோரும் சேர்ந்து தான் இந்த ஆலயத்தை உருவாக்கினோம். இன்று வரையில் சகலரும் எல்லா சிரமதான பணியிலும் சேர்ந்து பங்காற்றுகிறார்கள். அதாவது ஒற்றுமையாக எந்த விதமான ஒருதற்கொருதர் மனஸ்தாபங்கள் எதுவும் ஏற்படாமல் இந்த ஆலயம் இயங்கி வருகின்றது. அதாவது 2012 ஏறக்குறைய 13 வருடங்கள் இந்த ஆலயம் சிறப்பாக இயங்கி வருகின்றது. இந்த வருடமும் அந்த நிகழ்வுகள் ஒழுங்காக சிறப்பாக நடந்து வருகின்றது. வேறு நாடுகளிலிருந்து இங்கே உங்களுக்கு தெரிஞ்சவர்கள் உங்களுடன் தொடர்பு கொண்டு இங்கே வந்திருக்கின்றார்களா? அப்படி வரும்போது இங்கே தங்குவதற்கு அப்படி ஏற்பாடுகள் செய்து கொடுக்கிறோம். சிலர் வந்து தங்குவதற்கு கேட்டிருக்கிறாங்க. இப்போ எங்களுக்கு நாங்கள் தமிழ் நாதஸ்வரம் குருக்கள் எல்லாம் வெளிநாடுகளில் தான் தெரிவிக்கிறோம்.
தமிழ் நாதஸ்வரம் இந்த முறை இலங்கையிலிருந்து வருகை தந்திருக்கிறார்கள். குருக்கள் ஐயா லண்டன்லேருந்து வந்திருக்கிறார். எல்லோரும் இங்கு தான் தங்குவார்கள் திருவிழா காலங்களில். இந்த மண்டபத்தில் மேல் மாடி அறைகள் வசதிகள் இருப்பதால் அவர்களை நாங்கள் அங்கு தங்க வைத்து உபசரித்து அனுப்புவோம். நிச்சயமாக அது ஒரு பெரிய ஒரு வேலை பாடாத்தான் இருக்கும். ஏனென்று கேட்டால் வந்தவர்களை நாங்கள், அதாவது தமிழர்களுக்கு ஒரு பண்பாடு இருக்கின்றது, வந்தவர்களை கௌரவமாக விருந்தோம்பல் செய்து அவர்களை பராமரித்து அனுப்புகிறோம். வருடம் வருடம் வேறு வேறு நண்பர்களும் வந்து செல்கிறார்கள். ஆலய வளர்ச்சி மன திருப்தி அளிக்கிற அளவிற்கு ரொம்பவே மன திருப்தி அளித்து வருகிறது. நிச்சயமாக. அதாவது இந்த ஆலயம் பற்றிய உங்களுடைய வேறு ஏதாவது கருத்துக்கள் தெரிவிக்கின்றீர்களா? இங்கே உள்ள டென்மார்க் வாழ் மக்களுக்கு அல்ல உலக தமிழ் மக்களுக்கு இந்த ஆலயத்தின் சிறப்பை பற்றி நீங்கள் இன்னும் ஏதாவது இருந்தால் கொடுங்கள். இந்த ஆலயத்துக்கு வருடம் வருடம் நாங்கள் வேறு வேறு நிகழ்ச்சிகள் வேறு இந்த முறை வீணை தபேலா வாசிப்பதற்காக குழந்தைகள் வந்திருக்கிறார்கள். ஜூலன் ஹேர்னிங்கிலிருந்து அவர்கள் நேற்றும் இங்கே ஒரு கச்சேரி செய்தார்கள். இன்றும் அவர்களது கச்சேரி இருக்கிறது. உங்களை போன்ற பல யூடியூப் நண்பர்கள் வேறு நாடுகளிலிருந்தும் வந்திருக்கிறார்கள். எல்லோருக்கும் இந்த விழாவை படம் பிடித்து உலகத்துக்கு காட்டுவதில் ஆர்வம் இருக்கிறது. தொடர்ந்து எமது வளர்ச்சி சீரான பாதையில் மிக வேகமாக வளர்ந்து வரும் என நம்புகிறேன். எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கும் விடயம் எமது இளையோர் வந்து அடுத்த சந்ததி இப்பொழுது பல வேலைகளை பொறுப்படுத்தி நடத்த துவங்கிவிட்டார்கள். நாங்கள் இல்லாமல் போகும் காலத்திலும் இந்த ஆலயமும் இந்த விழாக்களும் மிக சிறப்பாக நடைபெறும் என்பதில் எனக்கு எந்தவித ஐயப்பாடும் இல்லை. நிச்சயமாக இது ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய விடயம். நீங்கள் இளையவர்களையும் இங்கே ஈடுபடுத்தி அவர்களை இந்த எங்களுடைய கலாச்சாரங்கள் விழுமியங்கள் சம்பந்தமான விடயங்கள் அவர்களை ஊக்குவிக்கிறது நான் இங்கே இன்னும் கண்கூடாக பார்த்திருக்கின்றேன். அவர்கள் நான் காலமே வேலைக்கு வந்திருந்தேன், ஓடி ஆடி தங்களுடைய பங்களிப்பை செய்து கொண்டிருந்தார்கள். இது ஒரு நல்ல ஒரு விடயம். நீங்கள் தொடர்ந்தும் இவ்வாறான நிகழ்வுகளில் உங்களுடைய அர்ப்பணிப்பை செய்து வருகின்றீர்கள். அதற்கு எங்கள் சார்பாக நாங்கள் நன்றி கூற விரும்புகின்றோம். ஏனென்று கேட்டால் இது ஒரு பொது விடயம். உங்களுடைய வேலைகளையும் பொருட்படுத்தாமல் இந்த கலாச்சாரங்களை மேம்படுத்துவதில் நீங்கள் ஈடுபட்டு இருப்பதற்காக தமிழ் மக்கள் சார்பாக உங்களுக்கு நன்றிகள். உங்களுடைய வேலை பழுவின் நேரத்திலும் ஒரு சிறு பேட்டி தந்தமைக்கு நன்றி. எல்லோருக்கும் நன்றிகள். இது எமது கோயில், எமது தமிழரின் அடையாளத்தை இந்த நாட்டில் நாங்கள் இல்லாத காலத்திலும் அதை விதைத்து செல்ல வேண்டும். நாங்கள் பல டெனிஸ் மக்களையும் அரவணைத்துத்தான் செல்கிறோம். அவர்கள் பள்ளிக்கூடங்களிலிருந்தெல்லாம் பிள்ளைகள் வருவார்கள். இந்து சமயத்தை பற்றி அறிந்து கொள்ள விரும்புபவர்கள், அதை பற்றி படிப்பவர்கள் இங்கு வந்து நடைமுறை ரீதியாக எப்படி ஒரு இந்து ஆலயம் நடைபெறுகிறது என்பதை பார்த்து செல்வார்கள். இப்படி எமது அடையாளத்துங்களை நாங்கள் மறக்காமல் தொடர்ந்து அடுத்த சந்ததிக்கும் கடத்தி எமது விழுமியங்களை தொடர்ந்து எமது சமூகத்துக்கு கடத்தி வருவோம். நீங்கள் எல்லோரும் பங்களிக்க வேண்டும். நன்றி. 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 வணக்கம். திரும்பவும் ஒரு காவடி ஆட்டம் நடக்கின்றதுங்க. தம்பி மாறு அடே இந்த தேருக்கு தான் முதல் தடவை நவீன் அடைக்கும் கோயிலுக்கு வந்துங்க. ஓகே சுரேஷ், வணக்கம் சுரேஷ். அப்படிங்க வணக்கம். 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 என்ன மாதிரி கோயிலுக்கு
ஒரு வருடம் வருவீர்களா அங்கே? ஒவ்வொரு வருஷம் வர்றது திருவிழாக்கு நேஸ்வீதி பிள்ளையாளுக்கு. ஓகே, உங்களை நேர்த்தி கடன்களை தீர்த்து விட்டீர்களா? எல்லாம் தீர்த்து கொண்டு இருக்கிறோம். தீர்த்து கொண்டு இருக்கிறீங்க. வா, அந்த மாதிரி நாதனே நீங்கள் என்ன சிதறதங்க எல்லாம் உடைச்சிங்களோ? அப்போ என்ன மாதிரி சுரேஷ் இருக்கலாம். பிள்ளையார் சுவாமி பிள்ளையார்கிட்ட நீங்கள் வேண்டி வந்தீர்கள். ஒவ்வொரு வருடம் பெறுவீர்களாங்க? ஆமாம், ஒவ்வொரு லீவ் எடுத்து வரது. லீவ் எடுத்து இன்னைக்கு லீவ் எடுத்து வந்து தேர் எடுத்து 10 நாளும் பெறுவீங்களா? இல்லை தேருக்கு மட்டும்தான்? தேருக்கு மட்டும்தான். ஒரு சிலர் கூடுதலாக விருப்பம் தூரம் வேணும். அதாவது கார் வீதியின் பின்பக்கத்தில் வந்து கார் பார்க் பண்ணியிருக்கணும். இது ஒரு பெரிய ஒரு வளாகம். இந்த வளாகத்தில் இது ஒரு பழைய பாடசாலையை வாங்கி இங்கே குருவன் சொன்ன மாதிரி இந்த கோயிலை நடத்தி வருகிறார்கள். வணக்கம் அண்ணா. வணக்கம் அண்ணா. நீங்கள் வந்து எனக்கு தெரியும் நீங்கள் ஹேனிங்கில் இருக்கிறீங்க, டென்மார்க்கில் யூலன் பகுதியிலேருந்து. இதுதான் நீங்கள் இந்த கோயிலுக்கு வருவது முதல் தடவையா? முதல் தடவை. இதுதான் முதல் தடவை. ஓகே, எவ்வாறு இன்னைக்கு இந்த கோயில் திருவிழா நடவதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். யாராவது உங்களை தெரிந்தவர்கள் கூறினார்களா அல்லது ஃபேஸ்புக்கில்? ஆக நெஸ்வீதி பிள்ளையார் கோயில் ஃபேஸ்புக் குரூப்பில் நீங்கள் இருக்கிறீங்க. ஓகே, என்ன விதமான உணர்வு உங்களுக்கு ஏற்படுகின்றது இங்கே நீங்கள் கேணிங் பிள்ளையார் கோயிலே அங்கே ஈடுபட்டிருப்பீர்கள்? ஊற்று பிரச்சனை கடவுள் பக்தி மட்டும்தான் உருவாகுது. நிச்சயமா. ஓகே, நீங்கள் குடும்பம் வந்திருக்கிறீங்களா? நீங்களும் உங்களுடைய மனைவியும் இங்கே வந்திருக்கிறீர்கள். காலமே எத்தனை மணிக்கு வலிக்கிட்டு இருக்கீங்க? அங்கேருந்து வாரண்டா 7 மணிக்கு வலிக்கிட்டு இங்கே ஒரு 10:30 போல் வந்திருப்பீங்களே. ஓகே, இதை வந்து நீங்கள் இது வந்து இந்த பிள்ளையார் கோயில் 1998ஆம் ஆண்டு தொடங்கினு சொல்லியிருக்கணும். பிறகு 2012 இந்த வளாகம் வாங்கி இங்கே கோயிலை நிர்வகித்து வருகிறார்கள். இந்த கோயிலின் வளர்ச்சியை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? எனக்கு ஒன்று தெரியாண்டே சொல்லிக் கொடுறோம். புத்தியார்த்தம் அது சரி, நிச்சயமாக தெரியாது. ஓகே, கேணிங் பிள்ளையார் கோயில் பற்றி உங்களுக்கு அப்போ தொடங்கியதான்னு உங்களுக்கு தெரியுமா? அது இல்லை, நாங்கள்லாம் வளர்ந்தோம். ஓகே, எத்தனையாம் ஆண்டு தொடங்கினது? 93-94 வாங்கியிருக்கோம். தொடங்கினது அசுர வளர்ச்சி. அது அசுர வளர்ச்சி. அதை முதல் நிச்சயமாக ஒரு சிறு ஹோட்டல் அல்லது வளாகத்தில் ரூமில் தொடங்கியிருப்பீர்கள். அடுக்குமாறு பிறகு பிற்பாடு அந்த இப்போ கோயில் வளாகத்தில் வந்து அது பெரிய ஒரு காணியை நீங்கள் வேண்டி அங்கே நிச்சயமாக அந்த கோயில் ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியாண்டு வளர்ந்து இருக்கின்றது. அசுர வளர்ச்சி. அதில் முதல் இடம் ஓடி போட்டாங்க. டென்மார்க்லேயே முதலாக தொடங்கப்பட்ட ஆலயம். டென்மார்க் மிகச்சிறப்பான ஆரம்பம். ஓகே, இப்போ நீங்கள் இங்கே வந்து முதல் தடவை எங்கே வந்தீர்கள்? நாளைக்கு தீர்த்தத்துக்கு இங்கே வருவீங்களா அல்லது தேருக்கு மட்டும்தான்? இன்றைக்கு மட்டும்தான். ஓகே, மூடி வருகிறார். நிச்சயமாக அது தூரம் தான். உடல்நிலை ஒத்து வர. ஓகே, நன்றி. நேயர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நேஸ்வீதி கற்பகவிநாயகர் ஆலயத்தின் ரதோற்சவ நிகழ்வு. இங்கே ஆண்கள் ஒரு பக்கமாகவும் பெண்கள் ஒரு பக்கமாகவும் வடம் பிடித்து அந்த கற்பக விநாயகரின் அருள் வேண்டி இங்கே வந்து தங்களுடைய நேர்த்தி கடனை தீர்த்து கொண்டிருக்கின்றார்கள். வணக்கம் பாலினி. நான் வந்து உங்களோட
யூடியூப் சேனலில் பார்த்துருக்கிறேன். நீங்கள் இதை என்ன பேட்டி எடுத்தீங்க உங்களை ஒரு கருத்து நானும் கேட்போம். ஓகே, நீங்கள் எந்த நாட்டில் இருந்து இந்த விநாயகர் ஆலயத்துக்கு வந்திருக்கிறீங்க? எவ்வாறு இந்த தொடர்பு வந்தது? எங்கே இருந்து இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன்? நான் வந்து ஜெர்மன்லேருந்து வரேன். பால் சமையல் அன்பும் நான் வந்து ஒரு ஹாபியாக இந்த பிளாக் இது செய்கிறேன். முதல்ல ஆரம்பத்தில் சமையல் செய்கிறேன். இப்போ வந்து நான் வந்து போகிற இடங்களை எடுக்கிறதுக்கு நிறைய இப்போ டூர் பண்ணுறேன். அதனால் அந்த இடங்களை நான் வந்து ஒரு ஹாபியாக அதை நான் ஒரு ஆவணமாக நான் இங்கே என்ன செய்கிறேன் எடுத்து வைக்கிறேன். இந்த கோயிலுக்கு வர காரணம் இது வந்து எங்களோட மச்சான் எங்களோட ஃபேமிலிகள் சேர்ந்து ஒரு 7 ஃபேமிலி சேர்ந்து உருவாக்கப்பட்டது. மற்றது இந்த கோயிலை வந்து நான் நிறைய ஆசைப்பட்டேன். நான் வரணும்னா இந்த நாட்டில் ஒரு கோயில் கட்டி ஒரு பிள்ளைகளுக்கு அடுத்த தலைமுறைக்கு இந்த பெரிய இதுகளை விட்டு கொடுக்குற மாதிரி ஒரு சில விஷயங்கள் செய்யணும். அதை ஒற்றுமையாக செய்யணும். அதை ஒரு ஆவணப்படுத்தணும். இப்போ இப்படி இருக்கு, ஒரு 10 வருஷத்துல இது வந்து மாறலாம். இதை வந்து நாங்கள் இப்போ ஒரு ஆவணப்படுத்தணும்ன்றதுக்காக வேண்டி நான் இந்த நிச்சயமாக நீங்கள் கூறிய மாதிரி இளைய தலைமுறைக்கு எங்களுடைய கலாச்சாரங்களையும் விழுமியங்களையும் கடத்த வேண்டும். அதை நீங்கள் செய்வது நிச்சயமாக நல்ல ஒரு விடயம். நீங்கள் உங்களோட குடும்பத்தாரோட நீங்கள் வந்தீர்களா அல்லது தனியாக வந்தீர்களா? உங்களுக்கு இங்கே குடும்பம் இருக்கிறபடியால் நீங்கள் தனியாக வந்திருக்கிறீங்களா? நான் இங்கே வந்து எங்களுக்கு நிறைய சொந்தங்கள் இருக்கு. மச்சான், மாமா, சித்தியா வேணும் நிறைய பேர் நிற்கலாம். அவை எங்கட ஊரில் நிற்கிற ஃபீல் எனக்கு இப்போ இருக்கு. இங்கே நிற்கிறது ஒரு மாதிரியான ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இருக்கு. என்ன அவ்வளோ சொந்தம் நிற்குது. அதாலேயும் வந்தேன்னா எனக்கு ஒரு ஆசை. முதல் வந்து பார்த்துட்டு போனாங்க சும்மா ஒரு நாளில். அப்போ தேருக்கு வரணும்னு ஸ்பெஷலாக இதில் வந்தேன்னா என்னோட தேர் வந்து ஒரு விசேஷமாக இருக்கும். மற்ற சும்மா நாளில் விட தேரில் இவ்வளோ மக்களை சந்திக்கலாம். நிறைய இளையோரை பாருங்கள் இவ்வளோ சந்தோஷமாக இந்த தேரை நடத்தி வரினோம். அதையும் பார்க்கும்போது சரியான சந்தோஷமாக இங்கே பிறந்த பிள்ளைகள் காவடி எடுத்து ஆடுறதை பார்க்கவே நல்லா சந்தோஷமாக இருக்கும். மற்றது இந்த கோயிலில் ஒரு விசேஷம் நான் இப்போ கவனிச்சேன். எல்லா இடத்துலையும் யூரோப்பாவில் வந்து ஒரு ரோட்டை மறித்து போலீஸ் போட்டு தான் எல்லா கோயில்களுக்கும் ஒரு தேர் திருவிழான்னு நடக்கிறது. இதில் வந்து ஊரில் நடக்கிற மாதிரி இந்த கோயிலுக்கே சுற்றி இந்த பெரிய இடத்தை வளாகம்னு சொல்கிறத விட பிடிச்சு இப்போ வந்து பார்க்க போனால் இந்த ஃபுட்பால் கிரவுண்டில் இன்னொரு மடங்கு அங்காலயம் இருக்காமன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். மேலே அந்த பள்ளிக்கூடம் என்றபடியாக கூடுதலான பெரிய இடத்தை எடுத்திருக்கு. இந்த கோயிலையே சுற்றி வர்றது முதல் இந்த யூரோப்பாவில் இன்றைக்கு தான் இந்த பார்த்துருக்குறேன். ஊரில் நடந்த மாதிரி கோயிலையே சுற்றி வரணும். ஏன்னா நாங்கள் வந்து கோயில் கட்டுறது ஒரு பில்டிங்குக்குள்ளேயோ ஒரு கிராமத்துக்குள்ளே வராது. நிச்சயமா இப்போ நீங்கள் வந்து நகர்ப்புறங்களில் அங்கே ஜெர்மனியில் இருந்தபடியால் இவ்வாறான ஒரு பெரிய ஒரு விஸ்திரமான இடத்தை பார்த்துருக்க மாட்டோம். ரோட்டை மறிச்சு போலீஸ் பாதுகாப்போட ஒரு சட்ட திட்டத்துக்கு அமையத்தான் நாங்கள் தேர் இழுக்கிற வழியும் அந்த டைமுக்குள்ளே அந்த ரோட்டிலேருந்து வெளியே வரணுமென்ற ஒரு பிரச்சனை எல்லாம் இருந்தது. இங்கே வந்து அவ்வளோ அழகாக ஊரில் மாதிரி கோயிலை சுற்றின்னு வாரம் அதை பார்க்க நல்ல சந்தோஷமாக இருக்கு. ஊர்ல நீங்க எந்த இடம் மாக்கா? நான் புங்குடுதீவு. அதாவது இந்த கோயில்ல வந்து சர்மகத்தா இருப்பவர்களும் கூடுதலானவர்கள் எங்களோட உறவுகளே சொல்லலாம். உண்மையிலே அது நல்லா கோயில் இருக்க ஊர் குடியிருக்க வேணாமன்ற மாதிரி வந்து ஒரு கோயிலை உருவாக்கி உண்மையிலே அது நல்ல ஒரு போற்றத்தக்க மற்ற இளையோரை வந்து இதில் கொண்டு வந்ததும் நிறைய ஒரு முயற்சியை விட அது ஒரு பெரிய ஒரு இளையோரை வந்து உள்வாங்குவது என்பதை வந்து பெரிய ஒரு சிரமமான விடயம். அதாவது ஐரோப்பிய நாடுகளில் இந்த ஆசாரியே இல்லாமல் ஒரு தேரை செய்திருக்கணும்ன்றதுல அது எனக்கு அதே ஒரு வியப்பாக இருந்தது. உண்மையிலே அவ்வளவுக்கு திறமையான பிள்ளைகள் திறமையான ஆக்கள் இங்கே இருக்கிறத நினைச்சு சந்தோஷம் படுறேன். பட் இங்கே பாருங்க கடை போட்டானே என்ன போட்டானே பிள்ளைகள் வந்து முன்னுக்கு நின்று எல்லாம் செய்கிறத பார்க்க நானும் அதை அவதானித்திருந்தேன். வந்த நேரத்தில் இருந்து அவர்கள் தான் ஓடியாடி எல்லா விடயங்களையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த எல்லாம் பார்த்தா உண்மையிலே பார்க்க சந்தோஷம். இந்த பிள்ளைகளுக்கும் வாழ்த்துக்கள். அவை அப்பா அம்மா முதல் வாழ்த்து சொல்லணும். அவைதான் எல்லா பெற்றோருக்கும் அவ்வாறான எண்ணங்கள் இருப்பதில்லை. என்ன பிள்ளைகள் படிக்கணும்னு சொல்லி வேணும். இந்த முக்கியமான விடயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டிய அது முக்கியம். ஏன்னால் இந்த கலாச்சாரங்களை பேணுவதில் முக்கிய இடம் கொடுக்கணும் பிள்ளைகள். முதல் பெற்றோருக்கு நிறைய நன்றி சொல்லணும். இதுகளை கொண்டு வந்ததுக்கு இந்த கோயில் நடந்த எல்லா நிர்வாகத்திற்கும் இந்த வாழ்த்துக்களை சொல்லியிருக்கு. நன்றி. நீங்கள் உங்களுடைய நேரத்தை பதவியிலும் எங்களுக்கு போயிட்டு வந்ததுக்கு நன்றி அக்கா. நன்றி தம்பி. ஓகே, நன்றி. யூடியூப் சேனல் டென்மார்க் தமிழனின் யூடியூப் சேனல்
நெஸ்பி கற்பக விநாயகர் ஆலயத்தின் ரதோற்சவ நிகழ்வு நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டென்மார்க் கற்பக விநாயகர் ஆலயத்தின் ரதோற்சவ நிகழ்வு. நேயர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டென்மார்க் நெஸ்பி கற்பக விநாயகர் ஆலயத்தின் ரதோற்சவ நிகழ்வு. வணக்கம் ஐயா, உங்களோட ஒரு சிறு பேட்டி எடுக்கலாமா? ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? இந்த விநாயகர் ஆலயத்தை பற்றி எப்போ தொடங்கினது? நீங்கள் இதாக தான் முதல் தடவையா எங்கே இருக்கிறீங்க? நாங்கள் இருக்கிற சிட்டி நிக்கோபிங் ஃபெல்ஸ்டாரில் இருக்கிறோம். நிக்கோபிங் ஃபெல்ஸ்டாரில். ஓகே, அங்கேருந்து வருவது எவ்வளோ நேரம் எடுக்கும்? இங்கே சாதாரண ஒரு 1.5 மணி நேரம் பிடிக்கும். ஓகே, அதாவது இந்த நிக்கோபிங் ஃபெல்ஸ்டாரிலேருந்து நெஸ்பீதுக்கு வர்றதுக்கு 1.5 மணி நேரம் எடுக்கும். இந்த திருவிழாவுக்கு நீங்கள் இதுதான் முதல் தடவையாக வருவது? 10 வருஷம் இந்த தேர் திருவிழா செய்கிறோம். சேர்ந்து செய்கிறீங்க? 2 குடும்பம் சேர்ந்து செய்கிறோம். ஓகே, நீங்கள் ஊரில் எந்த இடம்? சொந்த இடம் பிறந்த இடம் சரவணன். தீவு பகுதி. ஓகே, அதாவது நீங்கள் நிக்கோபிங் ஃபெல்ஸ்டாரில் இருக்கிற அடியார்கள் தேர் திருவிழாவை செய்து வருகிறீர்கள். 10 வருஷமாக செய்கிறீங்களா? ஓகே, இந்த தேர் திருவிழா உங்களுடைய திருவிழாவா? 2 பேர். அதாவது 2 நகரத்தில் உள்ளவர்கள். பூங்குடி சரவணையும் சேர்ந்து. ஓகே ஓகே. அதான் உங்களோட குடும்பத்திலே நீங்கள் எல்லோரும் வந்திருக்கிறீங்களா இந்த திருவிழாவுக்காக வேண்டி? இல்லை, 3 மான் வந்துக்கிறேன். 2 பேர் பிள்ளைகள் வந்துக்கிறேன். பேர பிள்ளையார். ஓகே ஓகே. அதாவது இங்கே எவ்வளோ காலமாக இங்கே டென்மார்க்கில் வசித்து வருகிறீர்கள்? கிட்டத்தட்ட 38 வருஷம். 38 பேர். 36 ஆண்டு வந்தாங்க. 36ல் 38, 39 வருஷத்துக்கு ஆகும். ஓகே, அதாவது நீங்கள் இந்த ஆலயங்கள் தொடங்கின காலத்திலேருந்து உங்களோட நீங்கள் பங்கு பெற்று வருகிறீங்களா? இப்போ ரூபன் அண்ணா சொன்னார், இது 98ஆம் ஆண்டு ஒரு சிறு ரூமில் தொடங்கப்பட்டது. 2012 இந்த ஆலயம் இந்த வளாகம் வாங்கப்பட்டது. ஓகே, வேறு ஏதாவது இந்த கோயிலை பற்றிய நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்களா? இந்த ஆலயத்தின் வளர்ச்சிகள் மக்களின் அதாவது பங்களிப்புகளை பற்றி? இல்லை, எதுவும் சொல்லக்கூடியது ஒன்றும் இல்லை. இங்கே ஜெயமனம் போல் மற்ற நாடு போல் சனம் குறைவு. அப்போ அங்கே சனம் இங்கே இல்லை. நிச்சயமா, அது அப்படி ஒப்படி பார்க்கல குறைவு தான். அப்படி என்ன எங்களுக்கு இருப்பவர்கள் இங்கே எங்களுக்கு விரும்பியே வரணும். இங்கே பகுதியில் முருகனை பற்றி ஒருத்தர் பிள்ளையாரை பற்றி இருப்பினோம். நிச்சயமா. இப்போ என் தம்பி அம்மல தூக்கத்துலேருந்து முடிவு நீ பேர் கோயில் தொண்டு நாகரிகா பிள்ளை ஜெர்மனியில் ஒருத்தர். அதாவது தமிழன் பண்பாடே எங்கே போனாலும் அந்த கோயில்கள் கோயிலில்லா ஊரில் குடியிருக்க பண்ணாமட்டு என்னோட கலாச்சாரம். வருஷம் ஊரில் ஒட்டி சுட்டான்ல கோயில் கும்பாசம் செய்து இப்போ அந்த வருஷம் பூசை செய்யணும். அது இங்கே இருந்தோடனே அதை அந்த பென்ஷன் வந்துடுது. ஓகே ஓகே. வருஷம் செய்யும். நன்றி ஐயா. நன்றி நன்றி நன்றி. நீங்கள் எடுத்தது நன்றி. ஓகே. பெருமான் தன்னுடைய இருப்பிடம் செல்லவிருக்கின்றார். இங்கே முன் வீதியில் பக்தர்கள் புடசூழ இருக்கின்றார் தேரில். வணக்கம் ரமணன். வணக்கம். அப்படிங்க கொண்டு வந்துட்டீங்க? அது மைக்கையும் கொண்டு வந்தாண்டா தெரிய ஒன்றுமே தான். ஓகே ரமணன், நீங்கள் இந்த நெஸ்பி கற்பக விநாயகர் ஆலயத்தில் நாங்கள் அதாவது சேலன் மக்கள் திருவிழாவை செய்து வருகின்றோம். நீங்கள் இந்த ஆலயத்துக்கு எத்தனை வருடமாக இந்த ஆலயத்தில் உங்களுடைய பிள்ளையாற்றின் அருளை வேண்டி பூசைகள் செய்து வருகின்றீர்களா, அல்லது உங்களுடைய பங்களிப்பு எவ்வாறாக இருக்கின்றது? இதுதான் எத்தனையாவது தடவை நீங்கள் ஒவ்வொரு முறையும் இங்கே வருவீர்களா? கண்டிப்பாக, நிச்சயமாக. நாங்கள் கிட்டத்தட்ட நான் ஒரு 12 வருஷத்துக்கிட்ட தொடர்ந்து நான் ஒவ்வொரு திருவிழாவுக்கும் வாரணாணிஞ்சு ஒவ்வொரு வருடமும். அதுவும் தேர் திருவிழாண்டா நான் தவிக்க மாட்டேன். என்ன இருக்கோ இல்லை கட்டாயம் தேர் திருவிழாவுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் வந்தே தான் தீருவேன். லீவ் எடுத்துருவியா? ஏதோ ஒரு படத்தில் லீவ் எடுத்து தேர் திருவிழாவுக்கு கண்டிப்பாக, மற்ற திருவிழாவுக்கு வாரணம் இல்லையோ தேர் திருவிழாவுக்கு கண்டிப்பாக தீருவேன். குடும்பத்தோடு செய்வீர்கள்? கண்டிப்பாக செய்து கற்பக விநாயகருடைய ஆசீர்வாதம் பெற்று செல்வோம் நிச்சயமாக.
உங்கள் குடும்பத்தோட நீங்கள் வந்திருக்கிறீங்க. ஓ நாங்கள் எப்போ வந்தாலும் குடும்பத்தோடய தான் இந்த ஆலயத்தின் வளர்ச்சியில் உங்கள் பங்கு என்னவாறு இருக்கின்றது? கண்டிப்பாக நாங்கள் ஆலயத்தின் வளர்ச்சியில் சில விஷயங்கள் செய்யணும் என்று யோசிச்சுட்டு இருக்கிறோம். அதுக்கு நீ நிர்வாகத்தோடு சில இதில் கதைக்கணும், கதைச்சு தானே அதெல்லாம் செய்யணும். அதை நாங்கள் முடிவெடுக்கலாம் தானே. அது ஆலய நிர்வாகத்தோட தொடர்பு வச்சு உங்களுடைய பங்களிப்பை நிச்சயமாக செய்யவிருக்கிறீர்கள். கண்டிப்பாக நிச்சயமாக அதை வரவேற்கக்கூடியபடியாக. வேறு ஏதாவது சொல்லவிருக்கிறீங்களா இந்த ஆலயத்தை பற்றி? ஆலயத்தின் வளர்ச்சிக்கு இந்த சேலன் பகுதியில் இருக்கிற அனைத்து மக்களுடைய ஒத்துழைப்பும் தேவை. ஆலயம் மக்களின் ஒத்துழைப்பு இருந்தால் தான் ஆலயத்தை அடுத்த படிநிலைக்கு கொண்டு செல்லலாம். அதனால் அனைத்து மக்களும் ஒற்றுமையாக ஒன்று சேர்ந்து வந்து இந்த ஆலயத்தின் வளர்ச்சிக்கு தங்களால் முடிந்த பங்களிப்புகளை செலுத்த வேண்டும் என்று தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாக ஒன்று பட்டா உண்டு வாழ்வு. நிச்சயமாக அந்த வேண்டுதலுடன் நாங்கள் அடுத்த நிகழ்வுகளுக்கு செய்வோம். நன்றி. நன்றி. இப்போது விநாயகர் பெருமான் தன்னுடைய இருப்பாடத்துக்கு வந்து சேர்ந்து விட்டார். இங்கே வடங்கள் வந்து மடித்து வைக்கப்பட்டு உள்ளது. ஓகே, ஆலயத்தில் நீங்களும் ஒரு முக்கியமான நபர். உங்களுடைய பங்களிப்பு ஒரு வருடம் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த வருட தேர் திருவிழா எவ்வாறு அமைந்துள்ளது, என்ன மாதிரி உங்களுடைய வேலைகள் இருந்தது, அதை பற்றி இவர்கள் சொல்லுங்கள். அம்மாவாச்சி என்று எங்களோட நெசுவில் வாழ் மக்கள் அனைவரும் சேர்ந்து நல்லா உதவி செய்து அம்மாவாச்சி நான் நல்லபடியாக நடந்து சரியா நடந்து கொண்டிருக்கு. இந்த வருடம் மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கு. நல்ல சிறப்பாக நடந்துகிட்டே இருக்கு. ஒரு உரையும் வராது, ஒரு உரையும் இல்லாமல் அம்மாவாச்சி நடந்திருக்கு. எல்லாம் பொதுமக்களோட ஒத்துழைப்பு தான் முக்கியமாக நடக்கும். நிச்சயமாக உண்மையில். ஓகே, இந்த வருடம் திருவிழா பற்றி உங்களுடைய கருத்து என்ன மாதிரி? நல்ல சிறப்பாக நடந்துருக்கு. நல்ல சிறப்பாக ஒரு குறையும் இல்லாமல் பிள்ளையார்னு சொல்லி அம்மாளாச்சின்னு சொல்லி ஒரு குறையும் இல்லாமல் அம்மாளாச்சின்னு நடந்துகிட்டே இருக்கு. இன்று தேர் திருவிழா, நாளை தீர்த்த திருவிழா. அங்கே ஒரு சிறு தினத்தில் இந்த நிகழ்வுகள் முடிந்துவிடும். இந்த ஆலயத்தில் வந்து நாளாந்த பூசைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றவா? அதாவது ஒரு நேர பூசையா இல்லை 3 நேர பூசைகள் நடைபெறுமா? இப்போ எல்லாரும் வேலை இதானே எல்லாரும். அப்போ ஒரு நேர பூசை இரவில் நடந்துகிட்டே இருக்கு தினமும். அதோட வெள்ளிக்கிழமைகளில் வெள்ளிக்கிழமையில் நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் வந்து வெள்ளிக்கிழமையில பெரிய பூசைகள் எடுத்து செய்கிறதும் இருக்கணும் அம்மாளாச்சின்னு சொல்லி. அது ஒரு குறையும் இல்லை. விளையாட்டு தினங்கள்னு சொல்லும்போது ஓகே, இந்த திருவிழாவை தவிர இது ஒரு பெரும் விழா. மற்றும்படி அனைத்து பிள்ளையாருடைய விழாக்கள் திருவிழாக்கள் நீங்கள் கட்டாயம் வந்து நடந்துகிட்டே இருக்கும். எல்லா திருவிழா அந்த சதுர்த்தியிலிருந்து சகலதும் வந்து நடந்துகிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு குறையும் இல்லை. எங்கள் அம்மாளாச்சின்னு சொல்லி ஒரு குறையும் இல்லை. வேற என்ன சொல்லுங்க. என்னுடைய பேர் குணசிங்கம். ஓகே, எங்கே இருக்குறீங்க? டென்மார்க்கில் சிலேஸில் இருக்கிறேன். இருக்கிறீங்க. ஓகே, ஊரில் எந்த இடம்? ஊரில் வந்து நான் கொக்கிவில் கழக பொற்பேர் ரோட். ஓகே, நீங்கள் சிலேல்ஸை இந்த கற்ப விநாயகர் ஆலயத்தில் திருவிழாவில் பங்கு பெற்றது இதுதான் முதல் தடவை? அல்லது நான் இப்போ கனகாலம் கூட செய்கிறேன், பூங்காவனம் செய்கிறேன். பூங்காவனம் நீங்கள் செய்கிறீங்களா? உங்களோட குடும்பமாக செய்கிறீங்களா இல்லை உங்களோட ஊர் மக்கள் சேர்ந்து செய்கிறீங்களா? எங்களோட குடும்பம் மேனேஜ் பிள்ளைகள். உங்களோட குடும்பம்? உங்களோட குடும்பம். சரிங்க, பூங்காவனம் நீங்கள் செய்கிறீங்க? நான் செய்கிறேன். மற்றது இன்னொரு பகுதி பைரவமடம் செய்கிறேன். ஓகே. அப்போ ரெண்டையும் இப்போ சேர்த்து ஒரு மிக செய்கிறோம். சரிங்க. இதுதான் நீங்கள் முதல் தடவையா அல்லது இந்த கோயில் ஆரம்பிச்சதுலேருந்து இந்த கோயில் ஆரம்பிச்சதுலேருந்து செய்கிறோம். நீங்கள் செய்கிறீங்க. ஓகே, குடும்பமாக வந்திருக்கிறீங்களா? குடும்பம் அவள் கொஞ்சம் சுகம் இல்லை, அதை வரையில் பிள்ளைகள் மருமக்கள் எல்லாம் வந்து முன்னின்று அந்த திருவிழாக்களை பங்கு பெற்று செய்து கொண்டு வருகிறேன். சரி, நன்றி. ஓகே, நன்றி. அதாவது இந்த நெஸ்பிதி பிள்ளையார் கோயிலில் திருவிழாக்கள் நடைபெற்று வருகின்றது. இந்த திருவிழாவில் பங்கு பெற்றுவது நீங்கள் இதுதான் முதல் தடவை அல்லது ஒவ்வொரு வருடங்களும் இங்கே திருவிழா காலங்களில் நீங்கள் வந்து அந்த விநாயகர் அருள் வேண்டி உங்களுடைய அருளை பிள்ளையார்கிட்ட வேண்டி நிற்பீர்களா அல்லது எவ்வளோ காலமாக இந்த திருவிழாக்களில் பங்கு பெற்று வருகிறீர்கள்? இது 2வது தடவை வந்திருக்கிறேன். மிக சிறப்பாக நடந்தது திருவிழா. போன வருடம் வந்திருந்தீர்கள்? போன வரியும் இல்லை, 2 வரியத்துக்கு மேல் வந்து 2 வருஷத்துக்கு முன்னே. ஓகே. குடும்பமாக வந்திருக்கிறீங்களா? குடும்பமாக வந்திருக்கிறோமோ. இங்கே இந்த கோயிலின் வளர்ச்சியை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அவர்கள் வந்து உங்களுக்கு இந்த அதாவது கோயிலின் வளர்ச்சி எப்போது ஆரம்பிக்கப்பட்டது,
இது எப்போது வாங்கப்பட்டது இந்த வளாகம் என்றது தெரியுமா உங்களுக்கு? ஒன்றுமே எனக்கு தெரியாது. நான் 2 தரம் வந்திருக்கேன். சொல்லு 2 தரம் தானே வந்திருக்கேன். அதுலேயே உங்களுக்கு தெரியணும் எனக்கு. நிச்சயமா. ஓகே நான் ருவன் சொன்னதின்படி கேள்விப்பட்டதின்படி 2012 இந்த வளாகம் வாங்கியதாக கூறியிருக்கிறார். ஓகே. 98ஆம் ஆண்டு அவருக்கு கோயில், அதாவது அந்த கோயிலை வச்சு இதண்டோணும்னு சொல்லி, அதாவது கோயிலில் வச்சு நாங்கள் ஒரு பூஜை செய்யணும்னு சொல்லி ஒரு சிறு அறையில் அவர்கள் ஆரம்பித்தார்களாம். இருக்குமா? அப்போ அது ஒரு குறிப்பிட்ட மக்கள் சேர்ந்து அதை செய்திருக்கிறார்கள். அதை ஒரு நீங்கள் அவ்வாறான நிகழ்வுகள் அப்படி எங்களோட மக்கள் இப்படி ஒரு ஆலயங்கள் தொடங்குவது, இப்போ பிள்ளைகளை வந்து ஈடுபடுத்துறதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? எங்களோட கலாச்சாரம் சந்தோஷம் தானே. அப்படி நாள் கோயில் இருக்கிறது, கோயிலுக்கு வந்தால் ஒரு மனதுக்கு ஒரு நிம்மதி தானே. நிச்சயமாக. அதோட இளம் சமுதாயத்துக்கு சமுதாயம் எங்களோட கலாச்சாரம் பண்பாடுகளை தெரிஞ்சு கொள்றதுக்கும் ஒரு வாய்ப்பு என்ன. நிச்சயமா. நன்றி ஈஸ்வரனா. நன்றி. இன்னும் சிறிது நேரத்தில் இங்கே அதாவது அன்னதான நிகழ்வுகள் வழங்கப்பட இருக்கின்றது. இங்கே பார்ப்போம், கடைகள் இங்கே இருக்கின்றது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அதாவது வடை ரோல்ஸ் எல்லாம் விற்கப்படுகின்றது. இந்த சிற்றுண்டி சாலைக்கு என்ன பேர் வாணி? இந்த சிற்றுண்டி சாலைக்கு உணவகம் என்று பெயர். தமிழ்ல எந்த நகரத்தை பிரதிபலிக்கின்றது? இது வந்து ஸ்ரீலங்கன் தமிழர்கள் ஒன்றிணைந்து தமிழத்தை நோக்கின ஒரு சிந்தனையோடு வந்து இந்த சிற்றுண்டியை நடத்துகிறோம். இதில் வர லாபத்தை வந்து எங்கள் மக்களுக்கு ஏதோ ஒரு வழியில் கொண்டு செல்வது, அதாவது ஆர்வத்தோட ஊரில் தமிழத்தில் வந்து மக்களுக்கு உதவி செய்யணும், ஏதோ நோக்கில் கொடுக்கணும்ன்ற ஒரு சிந்தனையில் செய்யணும். நல்ல ஒரு விடயம். ஓகே, என்னென்ன உணவுகள் நீங்கள் சிற்றுண்டிகள் தயாரித்து விற்கிறீங்க? சைவ ரோல்ஸ், உளுந்து வடை, பருப்பு வடை முடிஞ்சுட்டு காலி ஆயிடுச்சு. அப்புறம் வந்து சுட சுட ஆப்பம் கொடுக்குறோம். ஓகே, அது நீங்கள் தேருக்கு மட்டும்தான் இந்த சிற்றுண்டி தயாரித்து விற்றீர்களா, இல்லாட்டி நீங்கள் 10 நாளும் இங்கே வாரான நிகழ்வுகள்? தேருக்கு தான் அதிகமான மக்கள் வருவோம். இங்கே மற்ற நாளும் நாங்களும் வேலைக்கு போகிறதால வந்து கொஞ்சம் கஷ்டம். அதோட கூடுதலாக பாக்கிக்கல இந்த தேரை ஒட்டித்தான் நிச்சயமான பெருந்தொகையான மக்கள் இங்கே வருவார்கள். அப்போ அந்த பாக்கிக்கல வியாபாரம் ஒழுங்காக நடக்கும். கட்டாயம் அதுவும் உண்டு. மற்றது இன்னொன்று இன்றைக்கு எங்களுக்கும் டைம் இருக்கும். நிச்சயமா. அதனால எல்லாரும் இன்றைக்கு கூடிய செய்வோம் சொல்லி முடிவு செய்கிறோம். அதாவது இந்த தயார்படுத்தல் வந்து அதிகாலையில் தொடங்கினீர்களா? 2-3 மணிக்கு கொழும்பு வேண்டிய நிலைமை வந்ததா? உளுந்து அரைத்து ஒவ்வொரு ஆக்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருந்ததால வந்து எங்களுக்கு வந்து இன்றைக்கு இந்த கடையை பார்க்குற பொறுப்பு தான். அதனால முன்கூட்டியே ஓகே, அது நல்ல ஒரு விடயம். ஏனென்றால் எல்லா போனால் மிக ஒரு சிரமக்கூடிய விடயம். கோயிலுக்கும் பெற வேண்டும். கட்டாயம் வந்தார். அதனால எல்லாருமே கொஞ்சம் பிரிச்சு செய்ததால கொஞ்சம் முக்கியம் இருக்கு. பரவாயில்ல. நன்றி வந்ததுக்கு. ஓகே, ஒரு அப்பம் சாப்பிட்டுக்கலாம். ஓகே, இந்த வீடியோ எடுத்து முடிப்போம். வாங்க. ஓகே, வணக்கம். இளம் தமிழர், உங்களுடைய கருத்தை பற்றி ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? அவனே சொன்னாங்க. ஓகே, நீங்கள் உங்கள் வியாபாரத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரு சிறு உடுப்பு கடை இருக்குது. ஓகே நேர்களே, இன்னும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் டென்மார்க் தமிழன் பாலேஷ். மறக்காமல் என்னுடைய சேனலை பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பாருங்கள், அதாவது இங்கே அன்னதான நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. வந்த மக்களுக்கு, அதாவது விநாயகர் பெருமான் அருள் வேண்டி வந்த மக்கள் தேர்வு ரதோற்சவம் நிகழ்வு முடிந்துவிட்டது. இப்போது இங்கே அன்னதான நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்றது. இங்கே பார்த்தீங்கன்னா அதாவது சாதத்துடன் பருப்பு கறி, அதாவது பருப்பு கறி, கத்திரிக்காய் கறி, பொரியல், அப்பளம் பொரியல், மற்றது செலாட்னு சொல்லுவோம். நீங்கள் வந்து கேரட் சாம்பார்.
இங்கே அன்னதான நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்றது. வந்த மக்களுக்காக இந்த தேர் பூஜை செய்தவர்கள் வந்த மக்களுக்கு அன்னதான வழங்கி கொண்டிருக்கிறார்கள். சாதுவான மழைக்குணம் இங்கே இருப்பது. சிறிது நேரத்தில் மழை வந்தாலும் வரலாம். நான் இதில் நிற்கிறேன். வீடியோ இடைக்கடை எடுக்கணும். இங்கே அன்னதானம் வழங்கப்படுகிறது. அந்த அன்னதானத்தை வாங்குவதற்காக நாங்கள் வரிசை கியூவில் நிற்கின்றோம். அதாவது வரிசையில் நின்று நாங்களும் அன்னதானம் வாங்கி சாப்பிடுவோம். தண்ணி போடல லக்ஷ்மி. நன்றி. வெல்கம். கொஞ்சம் அளவாக போடுங்க. ஓகே, நல்லா சாப்பிடுங்க. கோப்பை தாங்க. பிரியா கோப்பை எடுத்து கொடுங்க. கோப்பை பிரியா இங்கே பார்க்கணும். போடுங்க, அளவாக போடுங்க. சோத்தை விட பருப்பு கூட போடாம. நீங்கள் தான் சொல்லணும். கேமரா வச்சுட்டு இருந்தீங்கன்னா தெரியாது தானே. அது சரியா, அது பரவாயில்ல. சாப்பிடுங்க. வளர்ந்த பிள்ளையால் கொஞ்சமாக போடுங்க. கொஞ்சமாக போடுங்க. அந்த சோத்துக்கு தக்க மாதிரி போட்டால் சரி. அது கொஞ்சமாக போட்டால் காணும். சின்ன கரண்டியில் அளவாக போட்டால் சரி. நன்றி. ஒரு துண்டு போடுங்க. உண்டு எங்கள் அக்கா வரையிலே அக்கா சரி மேடம். நீ அக்கா அடி வேணும். நான் என்ன சாப்பிடலான்னா கொஞ்சமாக வேணும். அடி நீ இங்கே கொண்டு போ. Jeg sagde også, at jeg skulle være mindre, så får du bare dig og en brød, og så skal jeg bare 3 karamel. சரி வாங்க. ஓகே நேயர்களே, இன்னும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் டென்மார்க் தமிழன் பாலேஷ். மறக்காமல் என்னுடைய சேனலை பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.